தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை அசோக் நகரில் திருட்டு வழக்கு தொடர்பாக போலீசில் சிக்க வைத்த கணவனை மனைவி கத்தியால் தாக்க கணவனும் நடத்திய எதிர் தாக்குதலில் மனைவி உயிரிழந்தார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம், இவரது மனைவி விஜயா. இவர்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திருவேந்தா ஹோம் சர்வீஸ் அண்ட் ஏஜென்சி என்ற நிறுவனத்தின் மூலமாக கடந்த 22ஆம் தேதி மாடம்பாக்கத்தில் உள்ள சரோஜா என்ற வீட்டிற்கு விஜயா வேலைக்கு சென்றதாகவும், அந்த வீட்டில் வேலையில் இருந்தபோது வீட்டில் இருந்த 35 சவரன் நகையை காணவில்லை என சேலையூர் காவல் நிலையத்தில் சரோஜா அவர்கள் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அந்த வீட்டில் வேலை செய்த பெண் விஜயா மீது சந்தேகம் இருப்பதாக கூறியதை அடுத்து விஜயாவை தொடர்பு கொண்ட போது வடபழனி உள்ளது என்று கூறிவிட்டு தஞ்சாவூரில் உள்ளதாகவும், அன்று முதல் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படும் நிலையில போலீசார் அவருடைய செல்போன் நம்பரை வைத்து டிராக் செய்து அவரை மேல்முறையீட்டு அருகே பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும், கடந்த 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஜயா மற்றும் அவரது கணவர் பன்னீர்செல்வம் இருவரையும் விசாரணைக்கு அழைத்து மறுநாளும் விசாரணை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது தாங்கள் நகைகளை எடுக்கவில்லை என்று விஜயா கூறியதாகவும், அதே போல பன்னீர்செல்வத்திலும் தனியாக விசாரித்த போது கடந்த சில நாட்களாக விஜயாவிடம் பணம் இருந்ததாக கூறிய அந்த தகவலை அடுத்து தொடர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அந்த மேன்பவர் ஏஜென்சி அலுவலகத்தில் அவர்களை தங்க வைத்து அவரிடம் எழுதி வாங்கி விசாரணைக்கு அழைக்கும் போது நீங்கள் வர வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்ததாகவும், இது தொடர்பாக அவர்களுக்குள் இன்று காலை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயாவிடம் பன்னீர்செல்வம் இந்த நகைகளை பற்றி கேட்டதாகவும், அப்போது போலீசிடம் தன்னை சிக்க வைக்கிறாயா, நான் பணம் வைத்திருந்த ஏன் கூடா என்று கேட்டு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், இதில் இருவரும் மாறி மாறி வீட்டில் இருந்த காய்கறி கத்தியை வைத்து அறுத்து கொண்டதாகவும், கழுத்தில் கத்தியால் குத்தி அறுத்து கொண்டதாகவும், இதில் விஜயா உயிரிழந்த நிலையில பன்னீர்செல்வம் தற்போது காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 5 தையல் போட்டத்தின் நிலையில பன்னீர்செல்வம் கொடுத்த தகவலின் பேரில் தற்போது இது விசாரணையில் தெரிய வந்ததாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வத்திடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்று வருகிறார்கள். அதே போல சேலையூர் போலீசாரும் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசாரணைக்காக உட்படுத்தியதாகவும் கைது செய்யப்படவில்லை என்று சேலையூர் போலீசாரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறிய அந்த மேன்பவர் ஏஜென்சி உரிமையாளரிடம் தெரிவித்ததாகவும், அதன்படியே அவர் தங்க வைத்ததாகவும் போலீசார் தரப்புல சேலையூர் போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கணவன் மனைவி இடையே இந்த தகராறுல மனைவி கொலை செய்யப்பட்ட நிலையில கணவரும் சிகிச்சையில் இருக்கிறார். தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாக அசோக் நகர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.